உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பூசாரி ஐயா, இவ வயித்துல புள்ள உண்டானதுல இருந்து ஒரு நிம்மதியும் இல்ல. ஒரு எட்டு எடுத்து வச்சா 9 எட்டு சறுக்குது. தேனை எடுத்து நாக்கில வச்சாலும் கசக்குது. தேரைய பிடிச்சி தெருவுல விட்டாலும் அது வீட்டுக்குள்ள வருது. பாவம் சாமி, இவ நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கா. வேட்ட கருப்பா, கோட்டை கருப்பா, அரசாண்ட அக்கினி கருப்பா, 18ஆம் படி கருப்பா, பரிதவிச்சு நிக்கிற உன் புள்ள குரல் கேட்கலையா உனக்கு? சங்கிலி கருப்பா, ஜவ்வாது மலை கருப்பா, சடமுடி கருப்பா, சக்தி கருப்பா, புத்து கருப்பா, சிவனாண்ட சித்த கருப்பா. தாயி, நீ ஒண்ணு கலங்காத தாயி. அந்த கருப்பனே உனக்கு குழந்தையா வந்து பிறப்பான். சோதனை எல்லாம் தூசியாக்கி கஷ்டத்தை எல்லாம் கால்ல போட்டு மிதிப்பான். 2வது வித்து குலசாமி வித்து தாயி. ஒன்னு அது கை விடாது, கலங்க விடாது. சாமி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குறி சொல்ற அம்மா வந்து என்னால என் புருஷன் ஒரு பெரிய இழப்புல தவிப்பார்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இருந்தே வீட்டுல ஒரே பிரச்சனை தான். கவலைப்படாத தாயி. கருப்ப கால் வச்ச வீட்டுல எமனே கால் வைக்கிறதுக்கு யோசனை பண்ணுவா. நீ கவலைப்படாத. துரோகம் உன் கால்கிட்டே தான் கிடக்கும். அத மிதிச்சு தள்ளணும். காலமே உனக்கு எதிரா இருந்தாலும் கருப்ப உனக்கு துணையா இருப்பான் தாயி. ஐயா கருப்பா, இந்த புள்ளைய நல்லபடியா பெத்து கொடுத்தா பிறந்த மொட்டை இல்லாம அடுத்த மொட்டைய உன் கோயிலுக்கு வந்து போடுற சாமி. கெடா வெட்டி பொங்க வைக்கிற சாமி. அப்புறம் என்ன? கருப்ப மனச குளிந்து போச்சுமா. கருப்ப நெஞ்சு குளிந்தா எல்லா நெஞ்சு குளிந்த மாதிரி இன்னையோட உங்க கஷ்டம் எல்லாம் போயிடும். ஆனா ஒண்ணுக்கா, இன்னைக்கு பூஜை முடிஞ்சோடனே பாரதி அக்காவோட முகத்துல சந்தோஷத்தை பாக்கணுமே. பின்ன பவித்ரா, கருப்பு சாமி சக்தினா சும்மாவா? எப்படியோ பாட்டி, இதுக்கப்புறமாவது பாரதி சந்தோஷமா இருக்கணும். ஆமாண்டாட. அக்கா, யாருன்னு சொல்லு பாப்போம். என் கூட ஸ்கூல்ல படிச்சானே வினோத், அவனாடி? ஐயோ, இல்லக்கா. வினோத் இல்லனா இந்த ஹைட்டா சதீஷா, அவனா? ஐயோ அக்கா, அதுவும் இல்ல. சதீஷும் இல்லனா அப்போ ஸ்மார்ட்டா சிவான் ஒருத்தர் இருப்பானே, அவனா? அவன் கூட என்கிட்ட இப்படிதான் செல்லமா விளையாடிட்டே இருப்பான். டேய் சிவா, டேய் அடிக்காத, வலிக்குதுடா. நீயா? யார் அது? சதீஷ், சிவாலா? அவங்க எல்லாம் என்னோட பெஸ்டீஸ். ஏண்டி மோசம் பண்ணிட்டியடி என்ன? அது என்னது? பீஸ்ட் பூஸ்ட்னு. ஐயோ பாட்டி, அது பூஸ்டிலாம் இல்ல, பெஸ்டி. ஓ, அப்படின்னா சீனி போடாம வெறும் பாலும் தேயிலையும் போட்டதா? டேய் வெறுப்பேத்திட்டு இருக்காது சரியா? நானே யார் இவனுங்களா? சும்மா நானே வேதனையில இருக்கேன், நடு ரோடுல பேசிட்டு நீ யாருன்னு கேக்குறேன் நானு. ஏய் லூசு மாமா, உன் கை எனக்கு தெரியாதா? சும்மா உன்னை வெறுப்பேத்தலான்னு பார்த்தேன். இந்த வினோத், சதீஷ், சிவாலா அவனுங்கெல்லாம் சும்மா லூசு பசங்க. அவனுங்கெல்லாம் வேஸ்ட் ஃபெலோஸ். வேஸ்ட் ஃபெலோஸ்லாம் இருக்கட்டும், யார் அவனுக்கு முதல்ல? ஏய் சும்மா உன்னை வெறுப்பேத்ததான் சொன்னேன்ல. சத்தியமா? போடா லூசு. ஐயோ பப்ளிக் பப்ளிக். போடே. டேய் சும்மா இரு. சரி, காலையில தான் வருவேன்னு சொன்ன, அதுக்குள்ள வந்து நிக்கிற. மாமா உன்னை இத்தனை நாள் பார்க்காம இருந்ததே பெரிய விஷயம்க்கா. அதான் சர்ப்ரைஸா வரலன்னு வந்திருப்பாரு. அடடே, வாங்க மாப்ள, எப்ப வந்தீங்க? இப்பதான்
போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அதெல்லாம் சிறப்பா முடிஞ்சு. ஆ, ஆ. அதான் இந்த காஞ்சிபுரம் பட்டு, திருப்பூர் காட்டன், ஈரோடு சில்க், சூரத் டிசைன், அதுக்கப்புறம் நம்ம வண்ணாரப்பேட்டை சாயம், இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துட்டேன் நானு. இனிமேல் நான் சேலையை தொட்டு கூட பார்க்க வேண்டாம், சும்மா கண்ணால பார்த்தாலே கண்டுபிடிப்பேன் நானு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வராமையா? என்ன அப்படி கேட்டுப்பிட்டீங்க? ம்? எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். வாவ், என் பாட்டிக்கு பனாரஸ் பட்டு புடவை, ம், என் ஆசை மச்சிருச்சுக்கு காஞ்சிபுரம் சில்க். தேங்க்யூ மாமா. இருங்க இருங்க, ஆ. இது உங்க அம்மாக்கு, என் அத்தைக்கு, உங்க அம்மாட்ட கொடுத்துரு. புடி. இந்தா. பொசசிவாமா. எங்க? இது ரெண்டும், இது பாரதிக்கும் தமிழுக்கும். பாத்து புடி, கொடுத்துரு. சரியா? ஏமாப்ல ஆ, என்ன அப்பட்டும் பொம்பளை ஆளுகளுக்கு மட்டும்தானா? அப்ப புடவையில பொம்பளைக்கு உன்னை ஒரு தடவை புடவை கட்ட வச்சோடனே உனக்கு திருப்பி திருப்பி புடவை கேக்குது இல்லையா? என்ன புடவை வேணுமா உனக்கு? வாங்கி தரட்டா? லந்து பண்ணக்கூடாது. 50 பேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு கேட்டா அது எப்படி உங்களுக்கு வாங்கிட்டு வராம? இருங்க. பெசராயிட்டோம். இது என்னய்யா? புடி. என்னது இது? என்னய்யா இது? ஏமாப்ல என்ன 1.5 முழத்துல ஒரு கர்ச்சி பாயிண்ட் வந்திருக்கீங்க? மாமா அது கர்ச்சிப் இல்ல. இந்த அளவுல இருந்தா கர்ச்சிப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆட இல்லன்ற சும்மா சும்மா கர்ச்சிப் கர்ச்சிப்னா. இது கர்ச்சிப் இல்லன்ட்டா அப்புறம் இது வேஸ்டியா? வேஸ்டியை விட ஒரு காஸ்ட்லியான விஷயம் மாமா. வேஸ்டி காஸ்ட்லி. ஏய், ஏதாவது புரியுற மாதிரி சொல்லியா? ஆட இது வேஸ்டியை விட ஒரு காஸ்ட்லியான காஸ்டியூம் சொல்றேன்ல, திருப்பி திருப்பி அதுவே. இதெல்லாம் ஃபாரின் சப்ளை நம்மளுக்கு. ஃபாரின்ல இருந்தா? ஏய், ஆ, என்னய்யா 1.5 முழம் துணி ஃபாரின்ல இருந்து வருதா? ஏய், அப்படின்ட்டு இதுக்கு பேர் என்னய்யா? இதுக்கு பேரு அந்த வெள்ளக்கார ஏதோ சொன்னானே, ஆ? கோ மேன் மாதிரி தான் ஏதோ சொன்னான். அது தமிழ்ல தான் என்னன்னு எனக்கு தெரியல. அட கோமணமா? எக்ஸாக்ட்லி, கோமணம். ஏய் மாப்ள, என்னையா நீ? ஆம்புட்டு பேருக்கும் புடவை அது நல்லா வாங்கிட்டு வந்து புட்டு மாமனுக்கு இந்த கோமணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்திட்டியே நீ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.